ஜெகத் ஜனனியான ஆதி பராசக்தியோட பக்தியால ஈர்க்கப்படுற பராசக்தி கோவில் சக்கோலத்து காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில். ஆலப்புழா மாவட்டத்துல தலவடி பஞ்சாயத்துல ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற சக்கோலத்துக்காவு ஸ்ரீ பகவதி கோவில். பக்தர்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு இது ரொம்பவே விசேஷமான கோவில். இத பெண்களோட சபரிமலைன்னு சொல்லுவாங்க. ஆலப்புழா, பத்தினம் திட்டா, கோட்டயம் இந்த மாவட்டங்களோட எல்லையில பம்பா நதியும் மணிமலை ஆறும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சபரிமலைக்கு போற மாதிரியே யாத்திரை செஞ்சு இந்த கோவிலுக்கு வருவாங்க. ஆதி பராசக்தி தான் இங்க இருக்கிற முக்கிய தெய்வம். வன சைலாத்ரி வாசினியான ஸ்ரீ துர்கை அம்மன் தோற்றத்துல இங்க அபிஷேகம் நடத்துறாங்க. கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற இந்த அம்மனை சக்கோலத்து அம்மன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட சிலை 8 கைகளோட அமைஞ்சிருக்கும். கணபதி, சிவன், சுப்பிரமணியம், ஹனுமான், விஷ்ணு, சாஸ்தா, அப்புறம் நவ கிரகங்கள் இந்த மாதிரியான உபதெய்வங்களும் இந்த கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. கார்த்திகை பொங்கல் தான் இங்க ரொம்ப விசேஷமான விழா. விருச்சிக மாசம் திருக்கார்த்திகை நாளன்று முக்கியமான கார்த்திகை பொங்கலை இங்க கொண்டாடுவாங்க. அன்னபூர்ணேஸ்வரியான அம்மனுக்கு முன்னாடி பெண்கள் தங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுற வகையில திராவிட கலாச்சாரப்படி கொண்டாடப்படுறது தான் இந்த விழா. அன்னைக்கு நடைபெறுற கார்த்திகை ஸ்தம்பம், லட்சதீபம், மார்கழி மாசத்துல எல்லா வெள்ளிக்கிழமையும் நடைபெறுற நாரி பூஜை, அப்புறம் விளக்கேற்றி கும்பிடுற வேண்டுதல், பாவ விமோச்சன பூஜை போன்ற மாதிரியான சடங்குகள் இந்த கோவில்ல நடைபெறும். கார்த்திகை ஸ்தம்பம் சக்கோல கோவில்ல நடைபெறுற விசேஷமான விழா. இதை பத்த வச்சு சாம்பலாக்குறதுனால தீமை எல்லாத்தையும் அக்னியால எரிச்சு அதுக்கு பதிலா நன்மைகள் எல்லா இடத்துலையும் விளையுன்றதுதான் நம்பிக்கை. விருச்சிக மாசத்துல திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு தான் இந்த சடங்குகள் நடைபெறுது. உயரமான ஒரு தூண்ல வாழை நார், வைக்கோல், பட்டாசு, 1 வருஷமா அம்மனுக்கு சாத்தின ஆடைகள், இது எல்லாத்தையும் கட்டி நாட்டுக்குள்ள நடக்கிற எல்லா தீமைகளையும் சொல்லி தீப ஆராதனைக்கு முன்னாடி இதை எரிச்சிடுவாங்க. நாட்டில் நடக்கிற எல்லா பாவ செயல்களும் இதை எரிக்கிறதன் மூலமா நின்றுடுன்றது நம்பிக்கை. சக்கோலத்துக்காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கஷேத்திரம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. துர்காதேவிக்கு பிடிச்ச பொங்கலை நெய்வேத்தியமா படைக்கிறதுக்காக லட்சக்கணக்கான பெண்கள் சக்கோலத்துக்காவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்கள் அங்கேயே தங்குவாங்க. அவங்கள ரொம்ப முக்கியமான நம்பூதிரிகள் தாந்திரிக கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலை அங்க கட்டினாரு. அப்படிதான் சக்கோலத்துக்காவு கோவிலும் அங்க வந்துச்சு. 1981 இந்த கோவில் சீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அஷ்டபாகுக்களோட கூட வனதுர்கை அம்மனை இங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. எல்லா வருஷமும் பராசக்திக்கு இங்க தேர் இழுக்கிறதையும் பாட்டு பாடுறதையும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 12 விதமான நோன்பும் இங்க விசேஷமானது. மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 12 நோன்புகளும் நடக்கும். அந்த நேரத்துல ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து இங்க தரிசனம் செய்ய வருவாங்க. புரட்டாசி மாசத்துல நவராத்திரி விழாவும் விஜயதசமி அன்னைக்கு கல்விக்கான பூஜைகளும் இங்க விசேஷமானது. சக்கோலத்துக்காவு அம்மன் கோவில்ல ரொம்ப முக்கியமானது இந்த நாரி பூஜை. அலங்கரிக்கப்பட்ட பீடத்துல பெண்களை அமர்த்தி அவர்களை பூசாரி துர்க்கையா பாவிச்சு பூஜைகளை செய்வாரு. பெண்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தேவதைகள் இருப்பாங்கன்னோ பெண்களை சக்தி சுரூபிணியா பாவிச்சும் இந்த பூஜைகள்லாம் நடக்கும். இதுதான் இந்த பூஜைக்கான அர்த்தம். படைத்தல்ன்றது பெண்களால தான் முடியுன்றத கருத்துல கொண்டு சாக்தேயர் இந்த மகாதேவியை வணங்கினாரு. ரொம்ப அமைதியாகவும் அழகானதாகவும் இந்த சக்கோலத்து அம்மன் கோவில் இருக்கும். ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு காரணமும் நேர்த்தியான ஒழுக்கமும் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். கோவிலுக்குள்ள போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஆன்மீகமான ஒரு பக்தி உணர்வு நம்ம மனசுக்குள்ள நம்மளால அனுபவிக்க முடியும். அதுதான் நமக்கு அம்மன் கொடுக்கிற ஆசீர்வாதம்.